கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சேதமடைந்த தரைப்பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்றது. குடியாத்தம் கங்கையம்மன் கோவில் தரைப்பாலத்தின் ஒரு பகுதி ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியானது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் குடியாத்தம் தரைப்பாலத்தை சீரமைத்து போக்குவரத்து சரி செய்ய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதன்படி நடைபெற்ற சீரமைப்பு பணிகளை குடியாத்தம் நகராட்சி பொறியாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டனர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் செய்தி வெளியிட்ட கேப்டன் தொலைக்காட்சிக்கும் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே உள்ள கவியம் நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு சாலை வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கல்வராயன் மலை வெள்ளிமலை பகுதிகளில் 7 சிறப்புமிக்க நீர்வீழ்ச்சிகள் உள்ளது. இந்த நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றான கவியம் நீர்வீழ்ச்சியை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு வருவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை உள்ளதால் மாவட்ட துணை ஆட்சியர் இதனை நேரில் பார்வையிட்டு மண் சாலையை தார் சாலையாக மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மற்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேருக்கு விழுப்புரம் திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உட்பட 13 பேர் பலியாகினர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30 பெண்கள் படுகாயமடைந்தனர். சின்னசமுத்திரம், காளிச்செட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சரக்கு ஆட்டோ மூலம் 30 பெண்கள் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றனர். அப்போது காளிச்செட்டியூர் கோழிப்பண்ணை அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த ஆட்டோவில் பயணம் செய்த 30 பெண்கள் படுகாயமடைந்தனர். மேலும் அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஏத்தாப்பூர் போலீசார் தப்பியோடிய ஆட்டோ டிரைவரை தேடி வருகின்றனர். தமிழக அரசு மதுபான கடைகளுக்கு திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்கப்பட்டதை குறித்து குடிமகன் ஒருவர் கும்பகோணம் மதுபான கடை முன்பு ரகளையில் ஈடுபட்டார். தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை திறக்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடி பகுதியில் குடிமகன் ஒருவர் இந்த நேர திருத்தத்தால் தனக்கு மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் மேலும் உடல் அளவிற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி தொடர்ந்து அலப்பறையில் ஈடுபட்டு வந்தார். இதையடுத்து காலை கடை திறக்கப்பட்ட உடனே மாலை முதல் மதுவை வாங்கி சென்ற நபர் சந்தோஷமாக காண்பித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தேசிய ஹாக்கி அணியில் தமிழக வீரர்கள் இடம்பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகரில் நடைபெறவுள்ள 11வது ஹாக்கி மற்றும் இந்திய தேசிய சீனியர் ஆண்கள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க செல்லும் வீரர்களை வாழ்த்தி வீரர்களுக்கு தேவையான உடைமைகளை விளையாட்டுத்துறை சார்பில் அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சேகர் மனோகரன், அணி கேப்டன் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், தேசிய ஹாக்கி அணியில் தமிழக வீரர்கள் இடம்பெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது என்று தெரிவித்தார்.